நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் அவர் காட். நாம அநேக முறை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யறோம்னா, யெகோவா இஸ்ரேல் மக்களுக்கு அநேக வாக்கு தத்தங்களை பழைய உடன்படிக்கையின் நாட்களிலே கொடுத்ததை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் இல்லைங்களா? நானே உன் பரிகார கர்த்தர். நம்ம வியாதிப்பட்டதை என்ன பண்றோம்? யூ ஆர் த லார்ட் தட் ஹீலத் thee, heal me லார்ட், இல்லையா? உன் களஞ்சியத்துல நானே தானியங்களை பெருக பண்ணுவேன். அந்த இதெல்லாம் எல்லா ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம், உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன். இதெல்லாம் யாருக்கு யார் சொன்னது? யெகோவா தேவன் இஸ்ரேல் மக்களுக்கு சொன்னது. இதை நம்ம we are நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ். நான் உங்களை குறையா சொல்லலை. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கரெக்ட், நம்ம யூஸ் பண்ணலாம், அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அதை காட்டிலும் ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு சொல்ல விரும்பின ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த வாக்கு தத்தங்கள்லாம் கரெக்டு, ஆனா எல்லாம் நீங்க ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை யூஸ் பண்றீங்க. ஆனா அது அவசியம் இல்லை. நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ், as a நியூ டெஸ்டமென்ட் பிலீவர்ஸ், simply you can believe this promise, nothing is impossible for my God. அதை தான் இன்றைக்கு ஆவியானவர் உங்களோடு எனக்கு சொல்ல விரும்பி இருக்கிறார். அதை நான் சொல்லுகிறேன். We used to claim one of the promises given by Jehovah to Israelites. But what the Spirit of God tells the New Testament believers, not one promise. Everything is possible through Jesus Christ. புரியுதுங்களா? 2 கொரிந்தியர் 1:20 வாசிங்க, அப்பதான் அது புரியும் நான் சொல்றது கரெக்டா இல்லையான்னு. 2 கொரிந்தியர் chapter 1:20, 1:20, 2 கொரிந்தியர். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. ஹalleluya. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த பழைய ஏற்பாட்டுல பழைய உடன்படிக்கையில கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்கள் எல்லாமே யாருகிட்ட இப்ப இருக்கு? இயேசுங்கிற ஒரே ஒரு பேர்ல இருக்கு. அதுதான் மேஜிக். புரியுதுங்களா? அதுதான் ஒரு அதிசயமான விஷயம். அதுதான் மிராக்கிள். when you proclaim Jesus name, all promises will be fulfilled in your life. புரியுதுங்களா நான் சொல்றது? இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 கொரிந்தியர் 2:9. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஏன் இப்படி சொல்றாரு பவுல்? சொல்றாருன்னா 1 கொரிந்தியர் 20 நம்ம வாசித்தோம்ல, எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கு. எனவே புதிய ஏற்பாட்டின் விசுவாசிகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எல்லா ஆசீர்வாதங்களும் இயேசுவின் நாமத்தை நாம் சொல்லும் பொழுது, இயேசுவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்குள்ள வந்துருது. தனியா ஒரு வாக்கு தத்தத்தை நம்ம பிடிக்க தேவையில்லை. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்தம் இல்ல, ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்னீரே யெகோவாயிரே, எல்லாம் வந்துருச்சு. Nothing is impossible to Jesus. When you accept Jesus Christ as your Savior, all promises will be given to you through Jesus Christ. அததான் பவுல் சொல்றாரு. சோ அதனால தான் உனக்குன்னு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு கிறிஸ்தவனுக்கு, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு மகனுக்கு மகளுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை யாருமே பார்க்க முடியாது. யாருமே அதை யோசித்து கூட இருக்க மாட்டாங்க. Such a blessings are kept by Jesus Christ. That is Christmas. அதுதான் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நாளிலே எல்லா வாக்கு தத்தங்களும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. அப்ப நம்ம வாக்கு தத்தங்கள் ஒண்ணே மட்டும் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறபடினாலே nothing is impossible for him. உங்க சூழ்நிலை ஏதாகிலும் மோசமா இருக்கா, உங்க நிலைமை மோசமா இருக்கா, படிப்புல ஃபெயிலியரா இருக்கா, இல்ல வாழ்க்கையில ஃபெயிலியரா இருக்கா, நினைச்சது வாழ்க்கையில நடக்கவே இல்லையா, ஒன்னே ஒரு ப்ராமிஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. மேரிக்கு கேப்ரியல் என்ன சொன்னாரு? நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் ஹிம். தேவனாலே கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாதுங்கிறாரு. எதுவுமே கிடையாது. நீங்க ப்ராமிஸ போய் தேட வேணாம். எனக்கு கடன் இருக்கு, அதுக்குள்ள வசனம் எங்க இருக்கு? நீயோ கடன் வாங்காது இருப்பாய், கடன் கொடுப்பாய், அதெல்லாம் வேண்டாம். Everything is possible to my Jesus. I will overcome this debt. இந்த கடன் பிரச்சனையிலிருந்து நான் என்னை விடுவிக்க தேவனாலே கூடும். இப்படிப்பட்ட 3 சிச்சுவேஷன்ல ஆண்டவர் முடியாத ஒரு சூழ்நிலையை அவர் எப்படி மாற்றினார்? இம்பாசிபிள் சிச்சுவேஷனை how Jesus
changed into possible situation. 3 இடங்களை காண்பித்து நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, possible in rejected situation. மார்க் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களை நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, சுத்தமாக என்றார். இந்த இடத்துல இந்த குஷ்டரோகி என்பவன் அவன் ஒரு புறக்கணிக்கப்பட்ட மனிதனாய் இருக்கிறான். ஃபேமிலி, he was separated from his family and rejected from the society. அந்த நாட்களிலே குஷ்டரோகி, இந்த நாட்கள்ல கூட குஷ்டரோகி வந்தா நம்ம பக்கத்துல உட்கார வைப்போமா? கை குலுக்குவோமா? கட்டி பிடிப்போமா? now also the situation is same. ஆனா அந்த டைம்ல இன்னும் பயங்கரமாக இருந்தது. ஏன்னா குஷ்டரோகங்கிறது வந்து ஒரு தீண்டத்தகாத வியாதி, அது ஒரு பயங்கரமான வியாதியா இருந்தது. அது வந்தாக்க பாளையத்துக்கு புறம்பே போகணும், ஜனங்க இருக்கிற இடத்துல அவன் இருக்க முடியாது. அவன் செத்தானா அங்கேயே அவன் சார்ந்து செத்து கிடக்க வேண்டிதான். யாருமே அவனை புதைக்க கூட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவன் வருகிறான். வந்து என்ன சொல்றான்? உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று சொல்லுகிறான். இயேசு உடனே என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டு அவரை கட்டி அணைத்து, எனக்கு சித்தம் உண்டு, நீ ஹalleluya ஹalleluya ஹalleluya. அது ஏதோ பொழுதுபோக்குக்காக அவர் செய்யலங்க. He brought him back into the society by his hugging. அவரை கட்டி அணைத்து அவரை சுகமாக்கி என்ன செஞ்சாரு? திரும்பவும் மனுஷனோடு வாழும்படிக்கு, ஃபேமிலியோடு குடும்பத்தோடு வாழும்படிக்கு அவனை வந்து சொசைட்டில வந்து என்ன பண்றாரு? ஒரு மெம்பரா திருப்பியும் வந்து அக்செப்ட் பண்றாரு. He re-accepted him as a member of the community. Hallelujah. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறது. அது வந்து ஒரு impossible situation. குஷ்டரோகம் சுகமாகாது. There was no medicines for leprosy in those days. அப்போ மருந்து கிடையாது, எதுவுமே இல்லை. அந்த சூழ்நிலையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை சுகமாக்குனது மாத்திரம் இல்ல, அவனை என்ன பண்றாரு? பப்ளிக் முன்னாடி டிக்ளேர் பண்றாரு, he is now healed. He is not a rejected person. சோ அவனை நான் என்ன பண்றேன்? நம்ம சொசைட்டிக்குள்ள, மனுஷனுக்குள்ள கொண்டு வருகிறேன். அதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். கிறிஸ்மஸ் அதுதான். Why Jesus was born in this earth? மனுஷருக்கும் தேவனுக்கும் இடையே காணப்பட்ட பகையை நீக்கும்படியாக, நம்முடைய பாவங்களை நீக்கும்படியாக, நாம் தேவனுடைய சமூகத்திலே போய் அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாய் வந்தார். அந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன், யாராலையும் நம்ம வந்து தேவனோட சேர்க்க முடியாது. நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேறொரு நாமம் இல்லை. அதான் பாட்டுல பாடணும், இயேசு கிறிஸ்துவின் நாமம் தான் என்ன? பாவங்களை மன்னிக்கிறதா இருக்கிறது. அதற்காக அவர் தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிலுவையிலே சிந்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, பாசிபிள் இன் ரிஜெக்டட் சிச்சுவேஷன். யூ மே பி இன் ரிஜெக்டட் சிச்சுவேஷன், வாட் எவர் த சிச்சுவேஷன். உங்க குடும்பத்துல நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம், உங்க உறவினர்கள் மத்தியில நீங்க ஒதுக்கப்பட்டிருக்கலாம். so many reasons may be there. God wants to restore you. God wants to bring you back to your family. Hallelujah. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவரால் ஒரு குஷ்டரோகி, புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்த ஒரு குஷ்டரோகியை சுகப்படுத்தி மறுபடியும் அவனுடைய குடும்பத்தோடு சேர்க்க முடியும் என்றால், உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய ரிஜெக்டட் சிச்சுவேஷன்ல மாற்ற அவரால் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya ஹalleluya. இரண்டாவதாக நாம பார்க்கிறோம், பாசிபிள் இன் டவுட்ஃபுல் சிச்சுவேஷன். மார்க் 9ஆம் அதிகாரம் 22-23 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். மார்க் சாப்டர் 9 verse 22 and 23. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு
எல்லாமாகும். நீர் ஏதாகிலும் உங்களால ஏதாவது செய்ய முடியுமாப்பா? உங்க சீஷர்களால ஒன்றும் முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யணும்னா செய்யுங்க அப்படிங்கிறாரு. அப்ப இயேசு புரிந்து கொண்டார், இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு? he had a doubt in his mind. ஏன்னா சீஷர்களால சுகப்படுத்த முடியல, சந்தேகம் வந்துடும் நார்மலா. இப்ப நம்ம விசுவாசிகளே நம்ம வந்து அவிசுவாசிகள் போல சுத்திக்கிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, கடந்த ஒரு மாதமா எனக்கு ஒரே காஃப் இருந்துகிட்டே இருந்தது, அலர்ஜிக் காஃப் இருந்தது. ஃபர்ஸ்ட் அலோபதி மெடிசன், ஆயுர்வேதிக் மெடிசன், சித்தா மெடிசன், எதுக்குமே அது அசையல. 3 days பேக் தான் நம்ம விசுவாச மனைவி சொன்னாங்க, இதை வந்து கர்சன் பைண்ட் பண்ணி பார்ப்போமான்னாங்க. முதல்ல ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு அவங்களுக்கு ஒன்று வந்தது, எனக்கு இங்கே வந்து ஒரு வார்ட் வந்தது, நான் கர்சன் பைண்ட் பண்ணினேன், பட்டு போச்சு ஃபேஸில். அப்போ அது போல் நம்ம ப்ரேயர் பண்ணி பார்ப்போன்ட்டு she exercised the authority given by Jesus Christ. Seriously, I am telling, அன்னைக்கு அப்படியே காஃப் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. என்னடா அது, ஓகே. செகண்ட் டே பார்த்தா 75% போயிடுச்சு. இன்னைக்கு நான் பேசுறத வச்சு உங்களுக்கு புரியும், I am 100% healed. Hallelujah, hallelujah. So many times what we are doing, oh Lord help meங்கிறோம் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் படகுல போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ பெரிய புயல் வருகிறது. சீஷர்கள் என்ன பண்ணாங்க? அவங்க மேனுவலா எல்லாம் பண்ணி பார்த்தாங்க, அந்த இதெல்லாம் இழுத்து இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. உடனே போய் இயேசுவை எழுப்பி, நாங்க சாக போறோம், உங்களுக்கு கவலை இல்லையா? இயேசு கிறிஸ்து எழும்பி காற்றையும் கடலையும் அதட்டினார். அதோட நிறுத்தியிருந்தாருன்னா எனக்கு தான் பவர் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஆனா சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், என்னாச்சு? உங்கள் விசுவாசம் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃபெய்த்? அப்படின்னா என்ன அர்த்தம்? எதுக்காக கேட்டாரு சொல்லுங்க, நீங்களே இதை அதட்டி இருக்கணுமே அப்படிங்கிறாரு. ஹல்லேலூயா. சோ வியாதி வந்ததுன்னா நீங்க என்ன செய்யணும்? கர்ஸ் அண்ட் பைண்ட் பண்ணுங்க. யூ ஷுட் ரெபியூக் த சிக்னஸ். ஹல்லேலூயா. சும்மா போய் ஆண்டவர்கிட்டே ஐயோன்னு இருக்க கூடாது. He has given you authority. அவர் பரலோகத்துக்கு திரும்பி போகும்பொழுது சீஷர்களை பார்த்து சொன்னார், நான் எனக்கு அதிகாரம் வானத்திலும் கீழும் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அதிகாரத்தை யாருக்கிட்ட இப்ப நான் கொடுக்குறேன்? தண்டையார்பேட்டை ரட்சிக்க பண்ணணும்னா நீங்க யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி, யூ ஹாவ் டு யூஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்க வீட்டில் வந்து வறுமை போகணும்னா யூ ஹாவ் டு யூஸ் யுவர் அத்தாரிட்டி. உங்க குடும்பத்துல பிசாசு கட்டுகள்லாம் ஓடணும்னா யூ ஹாவ் டு எக்ஸசைஸ் யுவர் அத்தாரிட்டி. சும்மா அங்கேயும் இங்கேயும் ஓடக்கூடாது. ஏதாவது பண்ணலாமா, அங்க போலாமா, இங்க போலாமா, ஓடலாமா. பாஸ்டரை கூப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. யூ நீட் பிரேயர் சப்போர்ட், யூ நீட் த பாஸ்டர் சப்போர்ட். பட் உங்ககிட்ட இருக்கிற அத்தாரிட்டியை நீங்க யூஸ் பண்ணணுங்க. நாங்க அதை யூஸ் பண்ணாங்க. 3 நாளைக்கு முன்னாடி தான் என்னுடைய மனைவி யூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணாங்க. See, the prayer வேற, using authority is different. ஏன்னா so many times we are facing problems without any help. We are continuously accepting our failures also, accepting all negative things in our life. எல்லா நெகட்டிவான சூழ்நிலையை நம்ம அப்படியே அனுமதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு மாசம் நான் அனுமதிச்சுக்கிட்டு இருந்தேன். I allowed cough for 1 month. When my wife cursed and bind the cough, just 3 days is gone. Hallelujah, hallelujah. இன்னைக்கு போய் நீங்க ட்ரை பண்ணுங்க. யூ யூஸ் யுவர் அத்தாரிட்டி. when the situation goes wrong, something happens negatively in your life, don't just cry to God. ஆண்டவர்கிட்ட போய் அழுவுறதோ, அதுக்காக ஜெபிக்க கூடாதுன்னு சொல்லல. you should pray, but use your authority, use your authority, use your authority. உங்க வாழ்க்கையில் ஏதாவது நெகட்டிவா இருக்கலாம், உடனே எனக்கு இல்ல, எனக்கு நடக்காது, இல்ல நீங்களே அப்படி சொன்னா எப்படி நடக்கும்? நடக்காது. nothing will happen. But what Bible says, what Gabriel says to Mary, nothing is impossible for God. See, God is changing the situation, doubtful situation. அங்க என்ன பண்றாரு? அந்த தகப்பனாருக்கு வந்து சந்தேகம் வந்துச்சு, சீஷர்களால சுகப்படுத்த முடியலையே, நீங்க உம்மால ஏதாவது முடியுமான்னு. இயேசு அவனுடைய அவிசுவாசத்தையும் சந்தேகத்தையும் பார்த்து என்ன சொன்னாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடுங்க, எல்லாம் கூடுங்கிறாரு. எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும், வேலைக்கு ஜாப்ல வந்து 100 பேர் நிக்கட்டும், உங்களுக்கு வேலை கண்டிப்பா கிடைக்கும். அந்த வேலை உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருந்தா கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு மேரேஜ் ஆகாம தடையா இருக்கா? நிச்சயமாக உங்களை தேடியே உங்க ஹஸ்பண்ட் வருவாரு, உங்க ஒய்ஃப் வருவாங்க.
என்னை தேடி என்னுடைய ஒய்ஃப் பூனாவில இருந்து வந்தாங்க. when my parents were searching for a girl for me, எனக்காக ஒரு பெண்ணை தேடிட்டு இருந்தாங்க. நாங்கள் லோக்கல்லே தேடிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் ஒரு ஆல்பம் ஒன்று வருது, ஃப்ரம் பூனே டு நான் இருந்த ஊருக்கு வருது. தேவன் அது போல கொண்டு வருவார் உங்களுக்கு. நீங்க எதையுமே நெகட்டிவா யோசிக்காதீங்க. என்கிட்ட அது இல்லை, இது இல்லை, நான் அதை செய்யலை, இதை செய்யலை. டோன்ட் திங்க் லைக் தட். கிடையவே கிடையாது. பாசிபிளா பண்றவர் நம்முடைய தேவனுங்க. உங்க டவுட்டை முதல்ல, உங்க சந்தேகத்தை முதல்ல விடுங்க. சந்தேகத்தை விடுங்க. அந்த தகப்பனாருடைய சந்தேகத்தை நீக்கினது மாத்திரம் அல்ல, அவருடைய குழந்தையை கூட அவர் ஆண்டவர் சுகப்படுத்தினார். பிரியமானவர்களே, தேர்டாக பார்ப்போம், பாசிபிள் இன் டெத் சிச்சுவேஷன். யோவான் 11ஆம் அதிகாரம் 39-40 வசனம். ஜான் சாப்டர் 11:39 and 40. இயேசு கல்லுகளை எடுத்து போடுங்கள் என்றார். எஸ், ஆண்டவரே இப்பொழுது நாருமே, எல்லாரும் சொல்லுங்க, இப்பொழுது என் சூழ்நிலை எல்லாம் நாடுற மாதிரி இருக்குப்பா, எல்லாம் அவ்வளவுதான் என் சூழ்நிலை. சூசைட் பண்ணிக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அநேகர் இப்படிதான் இருக்கிறாங்க இல்லைங்களா? ஒரு எக்ஸாம்ல ஃபெயிலியர்னா சூசைடு, அப்பா அம்மா திட்டுனா சூசைடு இல்லையா? ஒரு கல்யாணம் ஆகலைன்னா சூசைடு, ஒரு ஹஸ்பண்ட் மனைவி கிட்ட ஏமா அதில் கொஞ்சம் உப்பு போடக்கூடாதுன்னா சூசைடு. நியூஸில் நம்ம இல்லை. எதுக்கு தான் சூசைட் பண்ணுறதுனே தெரியல. அது என்னவோ இப்போ ஏதோ சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு சூசைடு. அவங்களுக்கு தெரியல. they don't know the value of life given by God. இங்கே மார்த்தாள் மரியாளை பற்றி நம்ம பார்க்குறோம். அங்கே அவனுடைய சகோதரன் லாசர் மரித்து போனார். 4 நாள் ஆயிடுச்சு. நாருமேன்னு சொல்றாங்க. இப்படி நம்ம கூட யோசிக்கிறது உண்டு. இவ்வளோ நாள் ஆயிடுச்சு. இந்த வருஷம் ஃபுல்லா நீங்க ஜெபிச்சிருக்கலாம் இல்லைங்களா? ஜனவரியில வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டிருப்பீர்கள். அநேக காரியங்களுக்காக நீங்க ஜெபித்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நடக்காம கூட இருந்திருக்கலாம். நினைக்கலாம் இனிமே நடக்காதோ. The sisters, both of them accepted the death situation. இங்க பாத்தீங்கன்னா மார்த்தாள் மரியாள் என்ன பண்றாங்கன்னா, அந்த டெத் சிச்சுவேஷனை என்ன பண்றாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறத பார்க்கிறோம். அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. நாருங்கிறாங்க, இனிமேலாம் திறந்தா நாருங்கிறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று உனக்கு சொல்லவில்லையா அப்படிங்கிறாரு. நமக்கு கூட இது போலலாம் எல்லா வாக்கு தத்தங்களும் சொல்லியிருக்காரு. பல முறை நமக்கு அற்புதம் செய்திருக்காரு. என் வாழ்க்கையில மரண பயத்தை 99ல் நான் கல்யாணி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்குள்ள 3 மாதம் இருந்தது மரண பயம். ஜெபத்தினால போயிடுச்சு. 3 months நானும் என்னென்னவோ பண்ணி பார்த்தேன். வேற வழியில் இது ஏதாவது போகுமா? இப்படி தான் நம்ம முயற்சி பண்ணோம். we are also trying to overcome situations by human methods. நம்முடைய ஞானத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதாவது ஒரு இக்கட்டு வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணுவோம், நம்முடைய ஞானத்தை யூஸ் பண்ணுவோம். இல்லைன்னா we will ask our friends or relatives. அப்படி இல்லை. தேவனிடத்திலே எல்லாவற்றிற்கும் ஒரு விடுதலை இருக்கிறதை பார்க்கிறோம். பாசிபிள் இன் டெட்லி சிச்சுவேஷன்ஸ். உங்க சிச்சுவேஷன் இதை விட ஒன்றும் மோசமா யாருக்குமே இருக்காதுங்க. செத்துட்டாரு, 4 நாள் உள்ள இருக்காரு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிஸ்டர்ஸ் பார்த்து என்ன சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு உனக்கு அப்பவே சொன்னனே. உங்களை பார்த்து என்ன பார்த்து அதான் சொல்றாரு, நீ ரட்சிக்கப்பட்டப்பவே நான் உனக்கு சொன்னனேப்பா. போன வாரம் நான் சொன்னனே, 6 மாசத்துக்கு முன்னாடியே நான் உனக்கு சொன்னனே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்க சிச்சுவேஷன் எதுவா இருந்தாலும் God can change your situation. God can deliver you from deadly situations. Everything is possible to God. இன்றைக்கு உங்களுக்கு ப்ராமிஸே அதுதான். இனிமே இது கிறிஸ்மஸ் ப்ராமிஸ் கிடையாது, 2025 ப்ராமிஸ் கிடையாது. It's a promise for your life. Hallelujah. Hallelujah. As a New Testament believer, this is the promise given to you by God. Jesus Christ இதுதான் சொல்றாரு உங்களுக்கு. Everything is possible to him. Nothing is impossible for God. நீங்க வீட்டில் கூட ஒரு போர்டை போட்டுருங்க போயிட்டு, சரிங்களா, இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பெல்லாம் எடுத்து வச்சுட்டு, ஏன் நேத்துன்னா உங்களை ஆசீர்வதிக்கலையா, அதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு, அதுவும் பைபிள் வசனம் தான், ஆனா எடுத்து வச்சிருங்க. அதெல்லாம் உங்களுக்கு உள்ளது கிடையாது. Nothing is impossible for Jesus. Please put that board in your house. டெய்லி அதை சொல்லிடுங்க. உங்களுக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும், உங்களுக்கு மாத்திரம் இல்லை, உங்க பிள்ளைகள் சூழ்நிலையா இருக்கட்டும், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில இருக்கு. செகண்ட்லி, you have to
யூஸ் யுவர் அத்தாரிட்டி ஓவர் த டெட்லி சுச்சுவேஷன். புரியுதுங்களா? இப்படி தான் ப்ரேயர் பண்ணணும். எஸ்பெஷலி when you pray for sickness, when you pray for demon possessed people, when you pray for some problems, okay, you should pray like this. நீங்க ப்ரேயர் வந்து ஃபேமிலி ப்ரேயர் இப்போ செல்ஃபா பண்ணக்குள்ள that is different. Only you can pray to God only. Okay, you should pray to God. ஆனா இது போல ஒரு சுச்சுவேஷனுக்காக ஒருத்தருக்காக நீங்க ஜெபிக்கிறீங்கக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்றதோட மட்டும் விட்டுட்டு ஓடிடக்கூடாது. Then you should speak to the problem. You should deliver the, அதாவது speak to the problem for deliverance. புரியுதுங்களா? அப்படி நீங்க பண்ணும் பொழுது நிச்சயமாகவே அங்க விடுதலையை பார்க்க முடியும். ஹalleluya. ரீசன் என்னன்னா, ஆண்டவர் வந்து இயேசு இப்பொழுது உங்களையும் என்னையும் தான் என்ன எதா வச்சிருக்காரு? அவருடைய பிள்ளைகளா வச்சிருக்காருங்க, ஏஜென்ட்ஸா வச்சிருக்காரு. God can deliver you from your deadly situation. எதுவுமே நடக்காதுன்னா நினைச்சிட்டு வந்திருக்காதீங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாள்ல ஆண்டவர் உங்களை நிச்சயமாகவே உங்க சூழ்நிலையை மாற்ற வல்லவராயிருக்கிறார். Nothing is impossible for our God. This is the promise given to New Testament believers. This is the greatest promise. இதை விட வேற ஏதாவது ப்ராமிஸ் வேணுமா? எல்லா சுச்சுவேஷனுக்குமே இந்த ஒரே ஒரு ப்ராமிஸே போதும். Nothing is impossible for our God. What is your situation? மேரி சொன்னது போல இது எப்படி ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆர் யூ டவுட்டிங் லைக் மேரி? நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்லுங்களேன். ஒவ்வொருத்தரும் இப்ப சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். சுச்சுவேஷன்ஸ் பேடா இல்லாதவங்க இருக்கவே மாட்டீங்க. இந்த சுச்சுவேஷன் இது எப்படி ஆகும் ஆண்டவரே? இந்த சுச்சுவேஷன்ல இருந்து என்னை யார் விடுவிப்பாங்க? இந்த நிலைமை எப்படி போகும்? ஆண்டவர் சொல்ற ஒரே வார்த்தை, நத்திங் இஸ் இம்பாசிபிள் ஃபார் மீ. நாம் ஜெபிக்கலாம்.